நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் நிறைய ஃபெயிலியரும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் இது ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சது இல்லை. பட் ஏதோ ஒரு இடத்துல அப்பா வாஸ் லேக்கிங். ஸோ அவருக்கு லேக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ தட்ஸ் வென் ஐ என்டர்ட். பட் அது நிறைய இடத்துல நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது நான் தப்பா சொன்னேன்னா, இது மஞ்சிஸ்தா வந்து எங்களுக்கு பாத் பிரேக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மஞ்சிஸ்தா வந்துட்டு டேனாக இருந்ததுன்னா டேன் போக்கும். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா போக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மஞ்சிஸ்தா ஹேவ் பீன் அ கியூர். அந்த க்ளோ, எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ், அவங்க வந்து சொல்லுவாங்க நான் அந்த கலரில் இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன், அந்த பிரைட்டாக இருந்தேன், அது எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்குமே இந்த சோப் ஹாஸ் பீன் அ வரப்பிரசாதம். இப்போ வந்துட்டு ஓகே பர் டே மேபி இப்போ சொல்லணும்னா இட்ஸ் கோயிங் அரவுண்ட். பட் இப்போ அது ஒரு ப்ராஃபிட் அளவுன்னு வரும்போது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? ப்ராஃபிட்டாக மிஸ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த டிஸ்கஷன் யார் கூட இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிஸ்னஸ் கெரியருக்கு வந்தவங்க, நேச்சர்ஸ் ஜாய் கம்பெனியோட ஃபவுண்டர் கில்லி ஜெனிஃபர் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹலோ. பிஸ்னஸ், எஸ், எப்படி பிஸ்னஸ், அதுவும் ஒரு ஃபிலிமில் இருந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஃபிலிமில் இருக்கீங்க. ஸோ எந்த ஏஜில் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு தாட் வந்துச்சு? பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா சினிமா இட்ஸ் நெவர் ஒரு நிரந்தர இன்கமாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சில பேருக்கு இருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அது வந்து பெரிய பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பட் மணி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஃப்ளக்சுவேட்டிங். அப்போது இந்த மாதம் இருக்கும், அடுத்த மாதம் இருக்காது, அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும், அப்பா அம்மாக்காக எஸ்பெஷலி, அப்படிங்கிறது எப்போவுமே எனக்கு மைண்டில் இருந்த விஷயம் தான். ஸோ அதனால பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு செகண்ட் இன்கமாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தது. பட் இப்போ இது ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது நல்ல பெருசானதுனால இது ப்ரைமரி இன்கமாக மாறிடுச்சு. வை சோப்னு ஒரு தாட் எப்போ வந்துச்சு? அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சு சோப் தான் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஓகே, ஸோ அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்போ வெறும் நலுங்கு மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு பார்லர் போக மாட்டேன், அவங்க போவாங்க, நான் கூப்பிட்டா வரமாட்டேன். ஸோ அதனால் எப்படி லைக் ஹவ் யூ மெயின்டைனிங்? ஏன்னா நம்ம எப்போவுமே ஸ்கின் வந்து லைட்டில் இருக்குது, மேக்கப் போட்டிருக்கு. ஸோ அதனால் அது எல்லாமே வந்து பிரச்சனை. ஸோ அதனால எப்படி நீ வந்துட்டு இன்னும் இது எதுவுமே பண்ணாமல் இருக்க? ஸோ அப்போ வந்து நான் நலுங்கு மாவை பற்றி சொல்கிறப்போ ஓகே அது நீ எனக்கும் கூட அப்படின்னு. ஸோ அவங்க எவ்ரி மந்த் அது வாங்க ஆரம்பித்தப்போ என்ன சொன்னாங்க, நீ ஃப்ரீயாலாம் தர வேணாம், நீ எனக்கு அமௌண்ட் கொடுத்து நான் உனக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எவ்வளோன்னு சொல்லு. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது, ரொம்ப இதுவாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. நானே வந்து ஏன் சோப் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா சோப்பில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்குது, ஸ்டோர் பாட் சோப்ஸில் கெமிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால சோப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு தெரிய வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ஏன் வந்து இந்த கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பேஸில் நம்மளுடைய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பெரிய இதுவாக பண்ணணும்லாம் நாங்கள் ஆரம்பிக்கல. நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் நிறைய ஃபெயிலியரும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் இது ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சது இல்லை. பட் சின்ஸ் த ப்ராடக்ட்ஸ் வர் வெரி குட், அது அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால தான் ஸோ என்கிட்ட இருந்து வந்தது தான் அந்த சோப்ஸ் எல்லாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண சோப்னா அது நலங்கு மாவு வச்சு தான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண சோப் அப்படின்னா நலுங்கு மாவு சோப். எஸ், ஏன்னா நலுங்கு மாவுலேருந்து சோப் எப்படி பண்ணலான்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். எக்ஸாக்ட்லி, அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விதவிதமாக எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லேருந்து பவுடர்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கே இருந்து இது கற்றுக்கிறதுங்கிறது ஒரு இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். ஆமாம். ஸோ அதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கோஸ் டு மை அப்பா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஃபியூ கிளாஸஸ் போனார், பட் ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இங்கே இந்தியாவில் கரெக்டாக ப்ராப்பராக சொல்லித்தர இடம் எங்களுக்கு மேபி கண்டுபிடிக்க வரல. ஸோ அதனால் நிறைய நாங்கள் வந்து அப்ராடில் இருக்கவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம், யூடியூப்பில் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ இது வந்து செல்ஃப் லேர்ன்ட்டாக நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸஸ்லாம் வந்து நாங்கள் போகிறதுக்கு பாண்டிச்சேரி போய் கிளாஸஸ் அந்த மாதிரியெல்லாம். பட் ஆனால் அதுவுமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் இது எங்களுக்கு நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டது எது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான். மூட்டை மூட்டையாக நாங்கள் சோப்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சிலது ஹார்டாக வரும், சிலது பார்க்க நல்லா இருக்காது, ரொம்ப மேலெல்லாம் கிராக் விழுந்துடும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு
ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது நிறைய இந்த R&D பண்ணி தான் நாங்கள் இந்த சோப்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது. ஸோ எங்கேயுமே பர்டிகுலராக இந்த இடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி இப்படி பண்ணி தப்பு பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டது. இப்போ இவ்வளோ தப்பு பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராப்பரா வந்த ஒரு டைம் இருக்கும். ஆமா. படம் வந்துருச்சுன்னு. ஆமா, ஆமா. அது எப்போ இருந்துச்சு? அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ நாளா இருந்துச்சு? அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் நலங்கு மாவு செம்மையாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த சோப் வந்து நாங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே தான் இருந்தது. நாங்கள் கொடுத்தோம், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்தோம். பட் ஒரு டைமில் நாங்கள் அந்த சோப் ஊற்றி வச்சு அதை கிராக் ஆகலை. அதை நாங்கள் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கிராக் ஆக மாட்டேங்குது, ஏன் கிராக் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்போ தான் ஓகே, நாங்கள் 3 பேர் எங்களுக்கு நாங்களே கை தட்டிக்கிட்டோம். நான், அம்மா, அப்பா, நாங்கள் 3 பேர் தான் இதில் மெயினாக இது பண்ணது. ஸோ நாங்கள் 3 பேர் எங்களுக்கு நாங்களே கை தட்டி பாராட்டிக்கிட்டு ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நாங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்து அண்ட் தென் அதை வி ஸ்டார்ட் செல்லிங் இட். ஸோ எங்க தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கப்பா அவ்வளோ நாளா? எந்த இப்போ கிராக் வராம ஒரு இடம்? டெம்பரேச்சர் மேட் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நாங்கள் பார்த்து பண்ணது எல்லாமே அப்ராட்ல இருக்கவங்களோட சோப் மேக்கிங். ஸோ அவங்களது ஃபுல்லாகவே கோல்ட் கண்ட்ரி. எங்களோடது நம்மளது பார்த்தீங்கன்னா இந்தியா. அஃப்கோர்ஸ் சம்மர்லலாம் இன்னும் பார்க்குறப்போ ரொம்ப வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது. ஸோ ஹாட்டாக இருக்கும். அதனால வந்து அந்த கிராக்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு இல்லை. அவங்க சொல்கிற டெம்பரேச்சரில் நம்ம பண்ணோனாலும் செட் ஆகாது. அவங்க வந்து கோகோனட் ஆயிலே சூடு பண்ணுவாங்க, நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து ஏன் நம்ம அவங்க சொல்கிறது அப்படியே நாங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட டெம்பரேச்சருக்கும் நம்மளோட டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நாங்கள் வந்து நிறைய யோசிச்சு சரி ஓகே இந்த டெம்பரேச்சருக்கு என்னெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி செஞ்சு பார்த்ததுல தான் இந்த விதமான சோப் வந்து வந்தது. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு உடனே இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்களா? யூ ஒர்க்ட் ஃபார் ஃபியூ டேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? காலேஜே நான் பண்ணலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் நடிச்சிட்டே தான் இருந்தேன். ஐ ஹவ் நெவர் பீன் டு காலேஜ் அண்ட் ஆல். நான் பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணேன், பட் தட் வாஸ் இன் கரஸ் அகேன். ஓகே. அண்ட் தென் ஐ வாஸ் இன் ஷூட். நான் லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே ட்ரிப் அப்படின்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரிப் அப்படின்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். ஸோ அது வரைக்குமே ஐ வாஸ் இன் டு இண்டஸ்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தேன். எங்கேயும் நான் ஒர்க்லாம் பண்ணதே கிடையாது. நெவர் பீன் டு எனி ஒரு ஆஃபீஸோ இல்லை எங்கேயோ போய் அந்த மாதிரிலாம் நத்திங். அதுக்கான டைமும் இல்லை கரெக்டான எதுவும் அமைஞ்சது இல்லை. சைக்காலஜிஸ்ட்டுக்கு எங்கெங்கே வேலை கொடுப்பாங்க. ஸோ நத்திங் லைக் தேட். அதுவுமே வந்து நான் ஒர்க் பண்ணணும்லாம் நான் என்றைக்குமே படித்தது கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் பீன் மை லைஃப்பில். அதுதான் ஒரு வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. சினிமா தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அதை தவிர நான் ஒரு விஷயம் இப்போ நான் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன்னா மேபி இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே ஒர்க்லாம் பண்ணல. அப்படியே இது ஸ்டார்ட் பண்ணோம், பிக்கப் ஆகிடுச்சு. சரி டிமாண்ட் ஆகிடுச்சு. டிமாண்ட் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வேறு இடம் பண்ணி ஆகணும்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தான் இந்த தனியாக இடம் எடுத்து கமர்ஷியலாக இங்கே பண்ணுறது எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக. இவ்வளோ வருஷமாக நீங்கள் பிறந்ததுலேருந்தே படத்துலேயே இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது there is a lot to learn. Yes. While doing நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் there is a lot. அப்படியே அந்த ஒரு ப்ராசஸ் அப்பா சொல்லி கொடுத்தாரா இல்லை எப்படி? அப்பாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுல இல்லை, பிஸ்னஸ் வந்து செஞ்சு அதை வந்து ஃபெயிலியர் ஆனதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு ரொம்ப பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஏதோ ஒரு இடத்துல அப்பா வாஸ் லேக்கிங். ஸோ அவருக்கு லேக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ தட்ஸ் வென் ஐ என்டர்ட். ஸோ அது வரைக்கும் நான் மார்க்கெட்டிங்கில் நான் படித்ததெல்லாம் கிடையாது. பட் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ரியலி ஹெல்ப் அஸ் அ லாட். ஸோ அப்பா வந்துட்டு நிறைய இந்த ஃபெயிலியர் வந்துட்டு ஏன்னா வந்து அவர் சூரத்லேருந்து புடவை வாங்கி சேல் பண்ணியிருக்காரு, கேரளாலேருந்து பாக்கு வாங்கி சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் டு டூ. பட் எல்லாமே வந்து தண்ணி கேன் போட வந்த ப்ரோன்ற மாதிரி தண்ணி கேன் வரைக்கும் போட்டாச்சு. நாங்கள் அந்த பிஸ்னஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. பட் என்ன ஆச்சுன்னா எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அப்பா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் கொடுத்துருவாரு, பட் அதுக்கான அமௌண்ட் போய் வாங்கணும்னா ஹி வுடன்ட் டூ தட். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மார்க்கெட்டிங் நாங்கள் இது பண்ணுறோன்னு தெரிய வைக்கிறதுக்கு தெரியாது. ஸோ அவருக்கு அந்த டேலண்ட் இருந்தாலுமே அந்த மார்க்கெட்டிங்கோட பிரச்சனை வந்து அந்த இடத்துல இருந்தது. ஸோ 2 பேரும் சேர்ந்தப்போ அப்பாவோட இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மூளை, ஏன்னா இது பேஸ் வந்து அப்பா கண்டிப்பாக சொன்னோம், அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். அண்ட் தென் இதோட மார்க்கெட்டிங். ஸோ இது வந்துட்டு நான் எடுத்து பண்ணதுனால ஏதோ ஒரு அளவுக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. ஸோ இது நிறைய கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் அடிபட்டும் கற்றுக்கிட்டோம். பட் அதுக்கு மேலே எனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா நிறைய பேரோட யூடியூப் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான கிளாஸஸ் வந்து நான் சிலது போயிருக்கேன். ஸோ கிராஷ் கோர்ஸாக ஒரு 5 டேஸில் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்லி கொடுக்குற சில கிளாஸஸ்லாம் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக EDIIன்னு ஒன்று இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்
இன்ஸ்டிடியூட். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, நம்மளோட சென்னையில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு 5 days கோர்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி. ஸோ அதில் வந்துட்டு எல்லாமே ரைட் ஃப்ரம் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டிபிஆர் ரெடி பண்ணணும், விச் இஸ் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் அ பிஸ்னஸ், அது நம்ம எப்படி ரெடி பண்ணணும், ஏன் ரெடி பண்ணணும், அண்ட் நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ நாளைக்கு வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து அங்கே வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அங்கே 1 year கோர்ஸ்லாமும் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நான் வந்து நிறைய அட்டன் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பேரை பார்த்தேன், நிறைய புக் படித்தேன். ஸோ இதுதான் வந்து ரியலி ஹெல்ப். இப்போ அப்பா நிறைய இப்போ ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் நோ சொல்ல வேணாம், நானே பட்டுட்டேன், நீ வர வேண்டாம் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு? அவர் இல்லை, ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவருக்கு ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். பட் அதனால் அது குவிட் பண்ணது எனக்காக தான். ஏன்னா நான் ஷூட் பண்ணுறேன், ஸோ எனக்கு கூட வரணும், எல்லா ஷூட்டிங்கும் என்ன தனியாக அனுப்ப முடியாதுங்கிறதுனால நான் என் அம்மா அப்பா 3 பேர் தான் ஃபேமிலியில், அண்ட் 3 பேருமே ஷூட்டிங் போவோம். ஸோ அதனால ஹி யூஸ் டு பி வித் மீ ஆல் த டைம். ஸோ இப்போ எனக்கு இன்னமும் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸாக செட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல அவருக்கும் அது ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அட்லாஸ்ட் இது ஓரளவுக்கு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ அதனால் அவர் எதுக்குமே நோ சொன்னதில்லை. இப்போ நான் நெக்ஸ்ட்டுமே அடுத்த வெஞ்சர் ஃபுட்டில் நான் வந்து வரலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். அதுக்கும் ஃபுல் சப்போர்ட் அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காரு. யா. கம்மிங் டு மார்க்கெட்டிங், இப்போ நீ சொன்ன மாதிரி பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நிறைய நமக்கு மீடியம்ஸ் இருக்கு, யூடியூபா இருந்தாலும் இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் வேரியஸ். இது அப்படி இருந்தாலும் ஒரு நோன் ஃபேஸா இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு எனக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்குங்கிறது ஃபீல். மேபி எஸ். ஆனால் நாங்கள் இப்போ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், சோப் மேக்கிங்க்கு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள்கிட்டயும் நான் சொல்ற ஒரு விஷயம் தான், நான் நோன் ஃபேஸாக இருக்கேன், அதனால தான் இந்த பிஸ்னஸ்ல இவ்வளோ சக்ஸஸ் ஆனேன்னு நினைக்காதீங்க. எதுவுமே வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இதில் இருக்க ரீல்ஸ் இதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் எதனமோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இதனால மட்டும் தானும் சொல்ல முடியாது. பட் இது டெஃபினட்டாக ஹேஸ் ஹெல்ப் மீ. அந்த ஒரு ஃபேம் எனக்கு ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, ஓகே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. பட் அது நிறைய இடத்துல நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது நான் தப்பாக சொன்னேன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான். ஏன்னா கமெண்ட்ஸில் நம்ம பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து ப்ளஸ்ஸாக சொல்லுவாங்க, சில பேர் மைனஸாக சொல்லுவாங்க. பட் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஆன் அ பாசிட்டிவ் நோட், எஸ் அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் பீன் அ ப்ளஸ் ஃபார் மீ. எனக்கு அந்த ஃபேம் வந்து உதவி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருக்கு ஃபீல் ஆகியிருக்கீங்களா? இருக்கு. அது வந்து பட் மக்களை அவ்வளோ சீக்கிரம் எதுலையுமே நம்ப வைக்க முடியாது. அன்லெஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி குட். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வாங்க வைக்க முடியும். அந்த ட்ரஸ்ட் எப்போ தெரியுமா வரும்? கண்டினியூஸாக அவங்க எப்போ வாங்குறாங்களோ, அவங்க எப்போ வந்து அது நம்மளுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை தான் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம மேலே அந்த ட்ரஸ்ட் வரும். அது ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால முடியாது. என்னோட ஃபேம் வச்சு நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் மேபி வாங்க வைக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் எப்படி இருந்துச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி? இப்போ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இருந்திருக்காது, இனிஷியலாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ ஹவ் வாஸ் த ஸ்டார்டிங் இப்போ வரைக்குமே ஸ்டார்ட் அப் மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்களோட எதுவுமே வந்து இன்னும் நாங்கள் லோனாக எதுவும் எடுத்து பண்ணலை. ஸோ எல்லாமே வர்றதுல கொஞ்சம் எடுத்து ஓகே கொஞ்சமாக இந்த மாதம் இது இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதம் இது இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் பிகினிங்கில் இட் வாஸ் ரியலி ஆக்சுவலி டஃப் தான். என்னன்னா எதுக்குமே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறதும் நாங்களே தான், இன்ஸ்டாகிராமில் ஒரு ரிப்ளை பண்ணி இல்லை அதுக்கு போஸ்ட் போடுறதும் நாங்கள் தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலும் அதை நோட் பண்ணி அவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுலேருந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும். பேக் பண்ணி அதை கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுக்குற வரைக்குமே இட்ஸ் பீன் அஸ். நான் அம்மா அப்பா நாங்கள் 3 பேர் தான் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குமே எந்த ஆளுமே கிடையாது. ஸோ இது வந்து பிகினிங்கில் ஒரு பிஸ்னஸாக நாங்கள் பண்ணலை, ஒரு ஃபேமிலியாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி. ஃபேமிலி பிஸ்னஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பக்காவான ஃபேமிலி பிஸ்னஸ். ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் பண்ணோம். சோப் மேக் பண்ணுறதுலேருந்து அதை பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொரியருக்கு பேக் பண்ணி போய் கொடுக்குற வரைக்கும், ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஸ்டாஃப் நாங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து வைக்க ஆரம்பித்தோம். அப்போது இது வந்து கொஞ்சம்
இட் ஈஸின்னு சொல்ல முடியாது, பிஸ்னஸை பெருசாக்கியிருக்கோன்னு சொல்லலாம். ஒரு 30 பார்சல் போன இடத்துல 100-150 அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவு இட்ஸ் பீன். பட் பிகினிங்கில் அந்த பிரச்சனை தான் எங்களுக்கு நிறைய இருந்தது. ஏன்னா எல்லா வேலையும் நாங்களே தான் பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலேருந்து பாரிஸ்க்கு போய் நான் வந்து நடக்காத ஸ்ட்ரீட்டே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி வெளியில் பெருசாக நான் போய் நடந்துலாம் போனதில்லை, நான் பெருசாக பஸ்ஸில் போனது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வர அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஸோ அவர் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிறதுனால பாரிஸில் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ என்ன கேட்டால் அது அந்த செட்டியார் ஸ்ட்ரீட், அந்த முதலியார் ஸ்ட்ரீட் அப்படின்னு எல்லாமே சொல்கிற அளவுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்ட்ரீட் வந்து நான் நடந்து போய், அதுவும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து கார் போகாது, பைக்கே போகாது. ஸோ அதனால் எவ்வளோ தூரம்னாலும் நடக்கணும், மழைனாலும் எந்த இதுனாலும் நானே போய் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு பெருமையாக சொல்லலை, பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இது எல்லாமே பண்ணணுங்க. இதுக்கு இப்போ ஆள் வைக்கலாம், இன்னுமே நான் ஆள் வைக்கல, இன்னுமே வரைக்கும் நான் பாரிஸ் நான் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பட் இதுக்கு நம்ம ஆளே வச்சாலும் இது முதல்ல இருந்து நம்மளுக்கு தெரியணும், என்னென்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில்? ஹார்ட்லி 20,000-30,000 would have been our investment. எனக்கு தெரியல, கணக்காக தெரியலன்னா அக்கௌண்டன்ட் அப்போ இல்லை, இப்போ இருக்காங்க. ஸோ அப்போ நாங்களே தான். அதுதான் சொல்கிறேனே, இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சரி ஓகே இந்த இதை எடுத்து போடும் அப்படி கிடையாது. பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்பத்துலேருந்தே எப்படின்னா இதில் வர்ற அமௌண்ட்லேருந்து ஒரு பாதி அமௌண்ட் எடுத்து நாங்கள் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவோம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக. இப்போ ஒரு மந்த்லி வந்து ஒரு 40,000 நம்மளுக்கு வந்து வருது அப்படின்னா திருப்பி அதில் 20,000 வந்து போட்டுரும். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் நாங்கள் வந்து லாபம் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பாதி வர லாபம் வந்து என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே திருப்பி பிஸ்னஸ்க்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவோம், எக்ஸ்ட்ராவாக ஏன்னா நாங்கள் போடாதனால. ஸோ அப்போவுமே வந்துட்டு நான் வேறு இதில் சினிமா அந்த மாதிரி சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இதில் தான் வந்துட்டு த ஃபேமிலி வாஸ் ரன்னிங், நாட் பிகாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ பிகினிங்கில் த ஸ்ட்ரகிள் வாஸ் we didn't get any profit through business because of the reinvestment. ஏன்னா நாங்கள் முதலாக பெருசாக போடாதனால. ஓகே, ஸோ ஹவு லாங் இட் டுக் ஃபார் யூ டு அந்த ஒரு ப்ராப்பராக ப்ராஃபிட், ஓகே நமக்கு ப்ராஃபிட் வருதுங்கிற மாதிரி? It took almost 5 years. 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் எங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இல்லை. பட் நாட் தட் வி வர் டூயிங் இட் ரைட். நாங்கள் கரெக்டாக ஆக்சுவலாக மேபி ஒரு இடத்துல தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் அது கமர்ஷியல் ஆக்கல, வீட்லேயே பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் 3 பேரே தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்போ எம்ப்ளாயிஸ் வந்தாங்களோ, ஸோ அப்போ அது வரைக்குமே அப்பா வாஸ் வெரி ஸ்கேர்ட். நம்ம யாராவது இதுக்கு ஆளுன்னு எடுத்தோம், பேக்கிங்க்குன்னு ஆள் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கறது நம்ம இப்போ லாபம் வருதோ வரலையோ நம்ம சமாளிச்சுக்கலாம், பட் அது வந்துருச்சுன்னு நம்ம கொடுக்கணும். பட் நான் தைரியமாக சொன்னேன், இல்லைப்பா நம்ம இதுக்குன்னு ஆள் வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக நம்ம மற்ற வேலைகளை பார்க்க முடியும், நம்ம மொத்த 3 பேர் இதுலேயே பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சோம், அண்ட் தென் வந்து பேக்கிங்க்குன்னு ஒரு பர்சன், இந்த 2 பேர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கையில் நிறைய டைம் இருந்தது. ஸோ அது நாங்கள் இன்னும் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் அதுக்கு எங்களுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி வச்சோம், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இட்ஸ் பீன் 7 இயர்ஸ் நவ். ஸோ இந்த 2 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 15 மெம்பர்ஸ் இப்போ ஆஃபீஸ்க்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு பல்காக ஒரு செல் பண்ணோன்னா நீங்கள் எவ்வளோ செல் பண்ணியிருப்பீங்க ப்ராடக்ட்? பல்கா அப்படின்னா ஆஸ் ஐ செட் நாங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் 30 ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் பீன் லைக் ஹியூஜ். வாவ், இன்னைக்கு வந்து 30 ஆர்டர் பர் டே 30 ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு 100 ஆர்டர்ஸ் வந்தது தான் வாஸ் ஹியூஜ். அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நைட்டு டின்னர் போய் செலிப்ரேட் பண்ணோம். வெளியில் வி வெண்ட் அவுட் பிகாஸ் வி காட் 100 ஆர்டர்ஸ். 100 பீப்புள் ஹவ் ட்ரஸ்டட் அஸ். 100 பேர் நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ரெண்டு சோப்பு 4 சோப்பு அந்த மாதிரி மாறி மாறி வாங்கியிருப்பாங்க. பட் 100 மெம்பர்ஸ் as in total 100 members have bought our stuff, our products அப்படின்னு சொல்லிட்டு we were very happy. So coming to the products, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இங்கே நீங்கள் செல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம சோப்லேயே ஆரம்பிக்கலாம். வாட் ஆல் டைப் சோப்ஸ் ஆர்? இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு சோப்ஸ் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஹாப்பிலி வி ஹவ் காட் த லைசன்ஸ் ரீசென்ட்லி. ஸோ அந்த சோப்க்கான இது. மற்றபடி வந்துட்டு இந்த சீரம், ஹேர் ஆயில், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஷாம்பூ இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் நலுங்கு மாவு. ஸோ மேஜராக பண்ணுறது வந்து சோப்ஸ். ஸோ விச் இஸ் யுவர் பெஸ்ட் செல்லிங் சோப் அப்படின்னா மஞ்சிஸ்தா. இது மஞ்சிஸ்தா வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாத் பிரேக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மஞ்சிஸ்தா சோப். ஏன்னா அந்த மஞ்சிஸ்தா வந்துட்டு இட்ஸ் அ ஹர்ப் லைக் மஞ்சள். ஓகே, பட் ஆனால் அந்த ஹர்ப் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும், ஃபேஸை ரொம்ப இன்னும் பொலிவாக்கும்,
டேன் ஆயிருந்ததுன்னா டேன் போக்கும். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா போக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மஞ்சிஸ்தா ஹேவ் பீன் அ க்யூர். இது நாங்கள் வந்துட்டு ஒரு சோப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணோம். ஸோ நிறைய மேபி அவுட் சைடில் கிடைக்கலாம். பட் எங்களோட சோப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா 3 வேஸ் ஆஃப் இன்ஃப்யூசிங் வந்து நம்மளுடைய சோப்பில் நடக்கும். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஆயில்லையும் அந்த மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்போம். கோகோனட் ஆயில் எடுக்கிறதே அந்த மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ்டு கோகோனட் ஆயில் தான் அதில் போர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆஸ் அ பவுடர் மஞ்சிஸ்தா பவுடரும் இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்துட்டு மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ்டு வாட்டர். ஸோ இதில் 3 வகையான இன்ஃப்யூஷன் நடக்கிறனால அந்த சோப்பில் வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து அந்த மஞ்சிஸ்தாலேருந்து கிடைக்குது. அதனால அந்த சோப் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறது என்னென்னா அவங்க பிரைட்டாக இருக்காங்க, கலராக இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கலர், ஏன்னா கலர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கின் டோனில் ரொம்ப நேச்சுரலி பியூட்டிஃபுல். பட் அந்த க்ளோ எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் அந்த கலரில் இருந்தேன், நான் அந்த மாதிரி இருந்தேன், அந்த பிரைட்டாக இருந்தேன், அது எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்குமே இந்த சோப் ஹாஸ் பீன் அ வரப்பிரசாதம். இது நிறைய பேர் இன்ன வரைக்குமே அப்பா வந்து மஞ்சிஸ்தா சோப்க்கு இன்னைக்கு அந்த ரிவ்யூ வந்தது பாத்தியா, கேட்டியா, பாத்தியா, ஏன்னா அவங்க மெசேஜஸ்ல அனுப்புவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போவுமே எங்களுக்கு எவ்ரி ரிவ்யூ ரியலி மேக்ஸ் அஸ் வெரி ஹாப்பி. அந்த அளவுக்கு அவங்க சொல்றப்போ எனக்கு வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, என்னோட மாமியார் வந்து நீ என்ன இப்படி ஆயிட்ட, நீ கல்யாணம் பண்ணுறப்ப இப்படியா இருந்த, இந்த மாதிரிலாம் சொல்லி திட்டிருக்காங்க. பட் உங்கள் சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்து என்ன இப்படி டிஃப்ரெண்ட் ஆகிட்ட, அழகாயிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மஞ்சிஸ்தா அண்ட் மஞ்சிஸ்தா வித் குட் மில்க்னு இன்னொரு இது. இந்த 2 சோப் வந்து டாப் செல்லிங் அண்ட் ஆல்சோ நலுங்கு மாவு சோப். ஓகே. ஸோ இப்போ இந்த மஞ்சிஸ்தான்லாம் சொல்லும்போது இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் ஓகே இந்த மாதிரி ஒரு இருக்குது ஹர்ப் இருக்குன்னா ஹவு டிட் யூ நோ? இட்ஸ் ஆல் அபவுட் ரிசர்ச். வென் யூ ஆர் இன்டு சம்திங், உங்களுக்கு ஒரு வேணும் அப்படின்னு தோணிடுச்சு, இது வேணும்னா நீங்கள் அதை பற்றி எல்லாமே படிப்பீங்க. ஏன்னா இது எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இது பர்டிகுலராக இதனால இது நல்லது அப்படின்னு சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. ஆனால் ஏன்னா நான் வந்து ஸ்கின் கேர்லாம் படிக்கலை. பட் அது எல்லாமே நம்மளுக்கு படிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இப்போ இருக்கிற இந்த இதில் இருக்குது, இந்த செஞ்சுரியில் இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இட்ஸ் ஆல் சிம்பிள். நீங்கள் ஒரு எது பண்ணணும், ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கான நேரம் நம்ம செலவிடணும், கரெக்டாக அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மஞ்சிஸ்தா பற்றியும் நாங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு இடத்துல. ஸோ அதை படித்து ஓகே இந்த மாதிரி ஒரு ஹர்ப் இருக்குது, அதை வாங்கி இந்த இன்ஃப்யூஷன் மெத்தட் மட்டும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது வந்து இது மாதிரி பண்ணால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சோப்பில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டில் விட்டேன். அண்ட் தென் மார்க்கெட் வந்து அது எங்களுக்கு அது மெயின் செல்லராக ஆயிடுச்சு. இப்போ கம்மிங் டு நீங்கள் லைசன்ஸ் கிடைச்சதா சொன்னீங்கல்ல, ஸோ இப்போ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது? இப்போ இந்த பிஸ்னஸ்னா இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் லைசன்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். ஆமாம். ஸோ அதை பற்றி நானுமே பெருசாக நாலேஜ் இல்லாமல் இருந்தேன். ஸோ ரீசெண்டாக தான் வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் தேர் இஸ் அ பிளேஸ் ஆழ்வார்பேட்டில் இருக்குது, கலைஞர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். ஸோ அங்கே வந்துட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும், கமர்ஷியல் பிளேஸாக இருக்கணும். அந்த கமர்ஷியல் பிளேஸில் அவங்க சொல்கிற மாதிரி தேர் ஷுட் பி அந்த 100 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சோப் மேக்கிங்க்கு மட்டும் இடம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து ப்ளஸ் வந்து அவங்க அகெயின் தே ஹாவ் லைக் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் போடுறோம், அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். சோப்பை வந்து டெஸ்ட் பண்ண அனுப்பி அந்த டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து அவங்க சொல்கிற மாதிரியான இதில் இருக்கணும். ஸோ தே ஹாவ் ஃபியூ பாயிண்ட்ஸ், TFM அப்படின்னு டோட்டல் ஃபேட்டி மேட்டர் ஃப்ரம் அந்த சோப்பில். ஸோ அது வந்துட்டு 60% மேலே இருக்கணும். அப்போனா தான் டாய்லெட் சோப்புன்னு அர்த்தம். இல்லைனா பேத்திங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோப்லேயே 2 வகை இருக்குது, டாய்லெட் சோப், பேத்திங் பார். ஸோ இது வந்துட்டு 40 TFM இருந்தாலே இதில் பேத்திங் பாரில் வந்துடும். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா TFM வந்து 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து டாய்லெட் சோப்பில் வரும். ஸோ அதுதான் ஹையர் கிரேட் சோப். அதுலேயே 3 கிரேட்ஸ் இருக்குது. ஸோ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. 60க்கு மேலே இருந்தால் கிரேட் 3, 70க்கு மேலே இருந்தால் கிரேட் 2 அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட போனால் அவங்களே வந்து எல்லாமே they'll tell you and there are more consultancies நிறைய இருக்காங்க இது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஸோ சர்டிஃபிகேட் அண்ட் இந்த லைசன்ஸ்ன்றது கண்டிப்பாக வேணும் ஃபார் யூ டு லைக் இந்த மாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா. ஸோ நம்ம கிளாஸஸ் நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? why did you think that okay நம்ம சொல்லி கொடுக்கணும்னு ஒரு தாட் எப்போ வந்துச்சு? அது வந்துட்டு என் அப்பா நிறைய கிளாஸஸ் போனார்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்பத்துலேருந்து வந்த ஒரு லைட்டான ஒரு கோவம் தான். ஏன்னா நிறைய பேர் யாருமே வந்து
கரெக்டாக சொல்லி தரல. மேபி வி சாஸ் த ராங் பிளேசஸ் ஆர் ஐ டோன்ட் நோ. யாருமே வந்து சொல்லி தந்தது வந்து ப்ராப்பராக சொல்லி தரல. எஸ்பெஷலி தேர் இஸ் அ கால்குலேஷன். ஸோ சோப் வந்து பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது பண்ணோன்னா நாங்கள் அதை சொல்லி கொடுக்குறனால தே கேன் ஈவன் மேக் thousands ஆஃப் சோப்ஸ் ஆன் தேர் ஓன். நம்ம அந்த கால்குலேஷன் சொல்லி தரனால. பட் அந்த கால்குலேஷன் யாரும் சொல்லி தரல. அது நாங்களாக தான் கற்றுக்கிட்டோம். ஓகே. we found it, we researched a lot and நாங்கள் அந்த கால்குலேஷனை எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டோம். ஸோ இதை ஏன் யாரும் சொல்லி தர மாட்டுறாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வீட்டில் இருந்து செய்கிற ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அதை ஏன் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கான வரவேற்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து இப்போது இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இடையில இந்த பிரைடல் வந்து செம்ம பூமாச்சு. நிறைய பேர் வந்து அந்த பிரைடல் மேக்கப்புக்குள்ளே போனாங்க. ஸோ நிறைய பேர் அதில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இதுலேயும் வாங்க, இதுலேயும் உங்களால் வந்து செய்ய முடியும், சுயமாக வந்து உங்களுக்கு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா யூ கேன் டூ இட் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் கோயிங் வெரி குட். இப்போ வரைக்குமே நாங்கள் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் 5,000 to 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்போம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து இங்கே கிளாஸஸ் நடக்கும் ஃபார் சோப் அண்ட் ஷாம்பு. இப்போ எவ்வளோ நாள் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி இருக்கும்? 2 days, just 2 days தான். பட் 2 daysல நாங்கள் எவ்ரிதிங் அபவுட் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு கிளாஸில் வந்துட்டு மேக்ஸிமம் 10 to 12 தான். ஏன்னா அதுக்கு மேலே நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஸோ எல்லாரையும் நாங்கள் வந்து நோட் பண்ணணும். இப்போ ஒரு 30 பேர் 40 பேர்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் உட்கார வச்சு அவங்க சோப் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால 10 to 15 தான் மேக்ஸிமம். அவங்க வந்து அவங்க கையாலே சோப் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி 2 நாளில் ஃபுல்லாக கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு யாராச்சும் இப்போ போய் பிஸ்னஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக கூட வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, மேம் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? எனக்கு தெரியல மேம், ஈரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கிளாஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு நாங்கள் தாங்க சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுத்தவங்க ஒருத்தவங்க ஈரோட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து அதுக்கு வி ஹாவ் அ குரூப். ஸோ அவங்க எல்லாரும் செய்கிறதும் அவங்க நாங்கள் இன்றைக்கி இந்த இத்தனை சோப் நான் சேல் பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி ரீசெண்டாக வந்து பூம்புகார்லேருந்து ஒருத்தவங்க 2 லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் வந்தப்போ செகண்டாக வந்து ஷாம்பு மேக்கிங் கிளாஸ்க்கு வந்தாங்க. அந்த சோப் மேக்கிங் கிளாஸ்லேருந்து ஷாம்பு மேக்கிங்க்கு 3 months டிஃப்ரென்ஸ் இருந்தது. அந்த 3 monthsல நாங்கள் 500 சோப் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் நாங்கள் 500 சோப் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக நான் சேல் பண்ணேன் ஜெனி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அதனால தான் இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அனுப்பாதவங்க, எதுக்கு போகிறேன்னு கேட்டவங்க, இந்த தடவை அவங்களே கூட்டிகிட்டு வந்து சரி நீ கிளாஸுக்கு போ, நீ போய் கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று உனக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்தாங்க எனக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ பூம்புகாரில் எங்களோட சோப் போய் ரீச் ஆகுமானா எனக்கு கஷ்டம் தான். ஏன்னா என்னோட மார்க்கெட்டிங் வச்சு என்னால் அந்த அளவுக்கு நான் இப்போ என்னால் போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறனால நிறைய பேருக்கு எங்களுடைய ரெசிபி போகுது, நிறைய பேர் இந்த கெமிக்கல் ஃப்ரீ சோப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நிஜமாவே சந்தோஷமான பெருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 இது செல் பண்ணது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எவ்வளோ க்ரோத் ஆகியிருக்கு? லைக் ஹவு மச்? ஒரு 7 years ஜேர்னி கண்டிப்பா ஈஸியா இருக்காது, கண்டிப்பா அது கம்மியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எவ்வளோ ஜாஸ்தி ஆயிருக்கு இப்போ வந்துட்டு? ஓகே, பர் டே மேபி இப்போ சொல்லணும்னா இட்ஸ் கோயிங் அரவுண்ட் 300 ப்ராடக்ட்ஸ் பர் டே. எஸ், ஈஸிலி 300 to 500. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து இப்போதைக்கு, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராஃபிட், அதுலயே இன்வெஸ்ட் பண்றதுனால, பட் இப்போ அது ஒரு ப்ராஃபிட் அளவுன்னு வரும்போது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ராஃபிட்டா 10L per month. சோப் இல்லாம வேற என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இப்போ ஃபியூச்சர்ல நீங்க பண்றதா இருக்கீங்க? யூ டூயிங் பாத் பவுடர்ஸ், இப்போ ஷாம்பூலாம் சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேற என்ன பர்டிகுலர் என்னென்ன ப்ராடக்ட்? எங்களோட கம்பெனியோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணணுங்கிறது இஸ் ஆர் நெக்ஸ்ட் கோல். 100 இப்போ வந்து 23 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ 100 வெரைட்டிஸ், ஒரு ஸ்கின்னுக்கு 10 வெரைட்டியாச்சும் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ என்கிட்ட எனக்கு இப்போ இந்த காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கணும். இல்லை அவங்க பர்டிகுலராக ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சோப்பாவது இருக்கணும் கண்டிப்பாக. அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கோல். ஸோ சோப் நிறைய நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் 100 வெரைட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ ஆர் கோல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெரைட்டிஸாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க, லிப்ஸ்டிக் கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரீம். மேபி இப்போ அந்த ட்ரீம் நாங்கள் வச்சுக்கல, இப்போதைக்கு சும்மா தாட்டாக இருக்குது. பட் ட்ரீமாக இருக்கிறது 100 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ். சினிமால இருந்து இப்போ சினிமாவும் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? ஹவ் ஆர் யூ ஹேண்ட்லிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ்? ஆர் இப்போ கம்ப்ளீட்லி இன்டு பிஸ்னஸ்?
இப்போது யா கம்ப்ளீட்லி இன்டு பிஸ்னஸ். ஏன்னா இல்லைனா இந்த அளவுக்கு முடியாது. நான் காலையில் இங்கே வந்தேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 7-8 வரைக்கும் வேலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய இஷ்டத்துக்கு 11 வரைக்குமும் கூட வேலை ஏதாவது இருந்ததுன்னா செஞ்சுட்டு ஐ லீவ். ஸோ அதனால் மற்ற எதுவுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இது எப்படின்னா, இது நான் அப்பா இப்போ மோஸ்ட்லி நான் அப்பா தான் ஃபுல்லாக ஆஃபீஸ் பார்த்துக்குறோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இல்லைனாலும் இந்த ஆஃபீஸ் ரன் ஆகிற அளவுக்கு இதை நாங்கள் பில்ட் பண்ணிட்டோன்னா தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வேறு எதுனாலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி அஸ், வி ஹாவ் டு பி ஹியர். ஏன்னா மெயின் இது என்னென்னா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமுக்கான அந்த மார்க்கெட்டிங் விஷயம் பண்ணுறதுக்கே எனக்கு இங்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாமே பண்ணுறதுக்கு ஐல் பி லைக் தரோலி ஆக்கியூபைட். ஸோ as of now இதுதான். இப்போ as a self made entrepreneur போது ஃபியூச்சர் இனி வர போகிற entrepreneursக்கு what do you want to tell, லைக் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரினா? அப்படின்னா ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒருவேளை நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீ கிளாஸ் உங்களுக்கு கழுவ தெரிஞ்சிருக்கணும், டீ போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட்ஸ் த பிஸ்னஸ் திங். உங்களுக்கு எதுனாலும் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆள் வச்சு அதுக்கான ஒரு எம்ப்ளாயி வச்சு அதுக்கான வேலையை நம்ம வந்து வாங்கிடலாம். ஓகேவா, நம்மளுக்கு அதுக்கான ஆள் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஆனால் ஒரு வேளை அவங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு செய்ய தெரியணும். ஒரு பேக்கரி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் பற்றி தெரியணும். ஒரு ஷெஃப்பை ஹையர் பண்ணி அவங்கள நம்பி நம்ம ஒரு பேக்கரியில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி மேபி சக்ஸஸ் ஆகலாம். பட் ஒருவேளை அவங்க இல்லைன்ற பட்சத்துலையும் நம்மளோட பிஸ்னஸ் ரன் ஆகணும். அதே மாதிரி நம்ம இல்லைன்ற பட்சத்துலையும் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன் த ஆஃபீஸ் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும். ஸோ இதுக்கான ஏற்பாடுகள் நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், பாரிஸ்க்கு நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ வரைக்குமே இப்போ ஒரு பாட்டில் வேணும், ஒரு பாட்டில் கேப் வேணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும், எந்த இடம், ஸோ எவ்ரிதிங் யூ ஹேவ் டு நோ. ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வாங்குறோன்னு தெரியணும், அது எப்படி, இது எல்லாமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க. இது எவ்ரிதிங் வி ஹேவ் பீப்புள், பட் யூ ஹாவ் டு நோ. ஸோ ரைட் ஃப்ரம் த கீழே அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீச் ஆகுறப்போ அப்போ நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த மெயின் ஸ்ட்ரகிள் தட் யூ ஃபேஸ்ட் இந்த 7 இயர்ஸில் இந்த பிஸ்னஸில்? வாட் டிட் யூ ஃபேஸ்? சில சமயம் வந்துட்டு தான் இப்போது ஓகே நம்ம சோப் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பார் ஒன்றா அட் அ டைம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஒரு பேட்ச் தப்பாச்சு, அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா the whole 10 bars are gone. So 10 into 5 kgs which is 50 kg of soap is done. ஒரு பாரில் ஒரு பேட்சில் நாங்கள் பண்ணுற அந்த ஒரு 50 kg இல்லை சில சமயம் 100 kg பண்ணுவோம். அது மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிடும். அது மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த வந்து இது ரீசைக்கிள் பண்ண முடியாது, திருப்பியும் அதை சோப் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறப்போ அது வந்து ப்ராஃபிட்டில் செம்மையாக அடிப்படும். அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் சோப்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி மஞ்சிஸ்தா ஒரு தடவை எங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அது வந்து ஆல்ரெடி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் நாங்கள் செஞ்சு 30 days வச்சு க்யூர் பண்ணி தான் நாங்கள் கொடுக்க முடியும். அது 20 daysல மேபி சில சமயம் ஸ்பாயில் ஆயிருக்கும். அப்போ நாங்கள் அந்த 20 days எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்கும், அந்த செஞ்ச அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேஸ்டேஜ் வந்து நிறைய சில சமயம் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட், சில சமயம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹேண்ட்மேடுங்கிறப்போ உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஸோ இது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணது சிலது இருக்குது. என்னென்னா அவங்க வந்துட்டு ஹேண்ட்மேடுங்கிறது வந்து சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் டைம் உங்களோட சோப் இந்த ஷேப்பில் இருந்தது, இந்த தடவை கொஞ்சம் க்ராஸாக கட் ஆயிருக்கு அப்படின்னா இது மிஷின் மேட் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு அது புரியும், சில பேருக்கு அது புரியாது. திஸ் இஸ் நாட் மிஷின் மேட், திஸ் இஸ் ஹேண்ட்மேட். ஸோ வி ட்ரை டு எக்ஸ்பிளைன் தம், இது வந்து இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங் சில சமயம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க, சில பேருக்கு அது வந்து தெரியாது. சில சமயம் கொரியர் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இதுவாக இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 2 daysல வந்துடும் அப்படின்னு நம்பி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அது 3 days-ஆக ஆகிருக்கும், ஏன்னா கொரியரில் அவங்க ஏதாவது மாற்றி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய வந்து, பட் இது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்குது. இது ஒரு தனியாக இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் பீன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களோட ஒரு 7 years ஜேர்னி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற ஒவ்வொன்றுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் பெருசாக சாதிச்சிட்டதெல்லாம் இல்லை, பட் என்னுடைய சின்ன இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில். ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. Don't forget to subscribe Miss Wow Tamila. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.